Okay, so Okay. we'll start. Okay. So நம்ம வந்து இந்த series of covenant keeping God பார்த்துட்டே வரோம்ல. So we saw creation and the fall பார்த்தோம். And அப்பவே God is giving a promise of a deliverer. இல்ல? And the deliverer will be the destroyer of Satan. And Satan will bite his heel. He'll get affected. So there'll be ஒரு இது நடக்கும், ஒரு ஆல்டர்கேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ப்ராமிசிங். அவ்வளோதான் தெரியும், ஒரு டெலிவரர் வரப்போறாரு அப்படின்னு ஆடமீவுக்கு தெரியும். ஸோ அந்த காலகட்டத்தில் மேனுக்கு தட் மச் ஒன்லி தே நோ அபவுட் த மெசையா. தே டோன்ட் நோ எனிதிங் எல்ஸ். ஒரு த்ரூ த்ரூ மேன்கைண்ட், த்ரூ சீட் ஆஃப் அ உமன் வரப்போற ஒரு மெசையா, அவ்வளோ மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். நோவா டைமில் ஃப்ளட் வரப்போகுது. பட் நோவாவை அழிக்கும் போது, நோவா காப்பாற்றும் போது காட் இஸ் டெல்லிங், அப்போ சொன்ன கவனன்ட்டை ஐ வில் கேரி ஆன் த்ரூ யூ. ஓகே, ஜெனசிஸ் 6:18 இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த ரெயின்போ கவனன்ட். ரெயின்போ கவனன்ட் வந்து இனிமேல் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கவனன்ட். அது அது வேற கவனன்ட். பட் நம்ம மெசையா கவனன்ட்ல கண்டினியூஷன் இஸ் திஸ் ஒன். நோவா, உன்னோட ஃபேமிலியை ஐ எம் கோயிங் டு கண்டினியூ தட் கவனன்ட் த்ரூ யூ. அந்த இட் இஸ் நாட் இட் ஹேப்பன், மெசையா இன்னும் வரல. ஸோ ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற இந்த அழிவுலையும் காட் சேஸ் ஐ ரிமெம்பர் த கவனன்ட், நான் வந்து அது த்ரூ யூ நடத்தி முடிப்பேன்னு சொல்வார். அதுக்கப்புறம் இன்னொரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஏப்ரஹாமை கூப்பிட்டு பூமியின் குடிகள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும், அதனால தனியாக வா, இல்லை ஐ எம் செப்பரேட்டிங் யூ, உன்னை தனியாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். அண்ட் அதே வேர்ட்ஸ், பூமியின் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்ன்ற சேம் கவனன்ட் விச் இஸ் த மெசையா வில் கம் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பினஸ், இல்லையா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அந்த ப்ராமிஸ் வந்து வில் கண்டினியூ வித் ஐசக்குக்கு, ஜேக்கபுடைய ஜூடா சன்னுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ராமிஸ் வரும் தட் பூமியில் இருக்க எல்லாரும் ஒன் டே பவ் டவுன் பண்ணுவாங்க, எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்க. நீ சிங்க மாதிரி இருக்க போகிற, ராஜரீகம், கிங்டம் அண்ட் ரூல் பண்ணுற அந்த அத்தாரிட்டி, இல்லை கவர்ன் பண்ணுற அந்த அத்தாரிட்டி உன் கையில் இருக்கும். லா அண்ட் கவர்மெண்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கிங்டம். ஸோ அந்த ப்ராமிஸ் ஜூடாக்கு இருக்கு. ஸோ ஏப்ரஹாம் கிட்ட ஆல்ரெடி காட் ஹேட் டோல்ட், இந்த நிலம் உனக்கு தரப்போகிறேன், ஆனால் அது இப்போ இல்லை, ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம், 4 தலைமுறை கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் தரப்போகிறேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு 500 வருஷம் ஓடி போகிறது நான் ரவுண்ட் பண்ணி. ஓகே, ஆக்சுவலாக எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வென் காட் சேஸ் 400 இயர்ஸ்னா எக்ஸாக்ட் 400 இயர்ஸ். 413 இன்னொரு இடத்துல இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஜோசப் வெண்ட் லிட்டில் பிஃபோர், அதனால அதையும் கவுண்ட் பண்ணால் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் இருக்கும். காட் டிட் நாட் ரவுண்ட் அப் த நம்பர்ஸ். ஓகே, நான் நம்ம டைம் லைன் ஞாபகத்துக்காக நான் தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 2000 ஏப்ரஹாம்னா ஒரு கிட்டத்தட்ட 500 வருஷம். 430 ப்ளஸ் ஐசக்ஸ் லைஃப், ஜேக்கப்ஸ் லைஃப், அதெல்லாம் சேர்த்தா ஒரு 500 வருஷம், ரைட்? அதனால ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு வசதிக்கு. ஸோ மோசஸ் 1500ல, ஸோ ஹீ இஸ் காட் இஸ் சூஸிங் மோசஸ் நவ். எப்படி நோவா கூப்பிட்டாரோ, எப்படி ஏப்ரஹாமை கூப்பிட்டாரோ, அதே மாதிரி நவ் ஹீ இஸ் சூஸிங் மோசஸ் டு டூ ஹிஸ் பர்பஸ். அவருடைய ஜாபை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வர்றார் வெளியில். இப்போ இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்கு மோசஸை சூஸ் பண்ணியிருக்காரு, ரைட்டா? ஸோ நம்ம போன 400 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ நம்ம போன தடவைலாம் பார்த்த மாதிரி அவருடைய பேழை, அவருடைய அந்த பேழைன்ற வார்த்தை, ஆர்க்குன்ற வேர்டு நோவாவை ஞாபகப்படுத்துகிற அந்த மாதிரியே ஒரு பெட்டி, இல்லை? அந்த தண்ணி மாதிரியே இந்த தண்ணி. அங்கேயும் அழிவு தண்ணினால, இங்கேயும் நைல் நதியில் தான் அழிவு. எல்லா பேபிஸையும் நைல் நதியில் தான் கொல்ல சொல்லியிருக்காரு ஃபேரோ. அந்த இதில் தான் பேபியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ வெரி மச் லைக் நோவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்தில், இப்போ நமக்கு பைபிள் ஸ்கிரிப்சர் ரைட்டிங்கில் ப்ராஃபஸீஸ், பின்னால் நடக்க போகிற காரியங்கள் அப்படிலாம் நமக்கு இருக்குது. முன்னாடி இருந்தவங்ககிட்ட புக்ஸ்லாம் இருந்திருக்காது. அப்போ ஞாபகங்கள் தான். இப்போ நோவா காலத்தில் இப்படி நடந்துதான் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே மோசஸ் தப்பிச்சு வரும்போது தே வில் ரிமெம்பர் நோவா, கரெக்ட்? தே வில் ரிமெம்பர் த காட் ஹூ சேவ்டு நோவா. அந்த ஞாபகம் வரும். அதான் அந்த உடன்படிக்கை. ஹி கீப்ஸ் கோயிங் பேக்.
ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி, லைக் டு ரிமைண்ட் தெம். அத வந்து அந்த ஒரு ஞாபகப்படுத்தி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு வளர்க்கறது யார் கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ, எபிரேய மக்களை, இந்த காட்ஸ் பீப்புளை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க அவருக்கு அடியிலே, அவருடைய மூக்கு அடியிலேயே இந்த பேபி மோசஸ் வளர்ந்து பெரிய மனுஷன் ஆற வரைக்கும் இருக்கிறார் இல்லையா? ஸோ நம்ம அது அது பார்த்தோம். எப்படி காட் இஸ் இன் கண்ட்ரோல், நாட் எம்பையர், எம்பரர், லார்ஜஸ்ட் கிங்டம், ரிச்சஸ்ட் கிங்டம் இன் த வேர்ல்டு. நோ, அதெல்லாம் நோ, நாட் நோ பாதரேஷன், கணக்கே கிடையாது, ரைட்? அப்படின்றத வி லேர்ன்ட் ஹவு காட் தான் இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் காட் இஸ் ஆல்சோ டெல்லிங் ஹிஸ் நேம். ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் தட்ஸ் வாட் வி சா. காட் இஸ் கிவிங் ஹிஸ் நேம் யாவே, கர்த்தர் அப்படின்ற பேர் கொடுக்குறாரு. அதுக்கு உள்ளடங்குன அர்த்தம் ஐ ஆம், இருக்கிறவராய் இருக்கிறேன். அந்த மீனிங் உள்ள ஒரு பேர் கர்த்தர்னு பேர் கொடுக்குறாரு. ஈவன் அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது கூட அவர் சொல்லார்ல, ஐ எம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம் அண்ட் ஐசக் அண்ட் ஜேக்கப். அந்த பின்னால கொண்டு போய் ஞாபகப்படுத்துறாரு இந்த மக்களுக்கு. தே டோன்ட் ஹேவ் புக்ஸ். அப்போ அவங்க முன்னால நடந்த காரியங்கள் தான் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லி 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 வந்திருக்கும். அப்போ தேல் ரிமெம்பர். அந்த லிங்க் கொண்டாந்து இஸ் ரிமைண்டிங் தெம். ஸோ பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ மோசையை கூப்பிடுறாரு. கரெக்டாக வேலைக்கு கூப்பிட வந்திருக்கார். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ பைபிள் கையில் வச்சுக்கிறீங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் வசனங்கள் இருக்குது வாசிக்கிறதுக்கு. எடுத்து வச்சுக்கோங்க கையில். ஓகே, ஸோ எக்ஸோடஸ் 3ல் இருக்கிறோம். எக்ஸோடஸ் 3ல் தான் இந்த பர்னிங் புஷ் இவெண்ட் நடக்குது. அது நடக்கிற இடம். ஓகே, ஸோ எக்ஸோடஸ் 3ல் verse 12 பாசிங்களேன். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமா, இதுல வந்து ஒரு ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு அடையாளம்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம்னா என்ன கேட்போம்? எனக்கு இது நீங்க நடக்க போகுது, நான் பத்திரமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவேன், எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா, நான் ஃபேரோக்கு எதிர்த்து பேசிக்கிடுவேனா, இப்படிலாம் டவுட்டோட தானே மோசே இருக்கிறார். இப்போ அந்த டைம்ல கொடுக்குற ஒரு அடையாளம் என்ன எதிர்பார்ப்போம்? இந்த இதுக்கெல்லாம் அப்புறம் வரும்ல, இந்த கோலை கீழே போட்டா பாம்பா மாறுறது, அந்த மாதிரி மேஜிக் மாதிரி வி எக்ஸ்பெக்ட் அடையாளம். பட் கடவுள் கொடுக்குற அடையாளம் என்னன்னு பாருங்களேன். அவர் முதல்ல கொடுத்த அடையாளம் இதுதான். என்ன சொல்றாரு? என்ன சைன்னா, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நீ இங்க நிக்கிற பாரு, இதே இந்த பர்னிங் புஷ் எரியிற இதே மலையில வந்து நீங்க எல்லாரும் என்ன என்ன சர்வ் பண்ணுவீங்க, என்ன வர்ஷிப் பண்ணுவீங்க, இந்த மலை அடிவாரத்துக்கு நீங்க வருவீங்க. இது என்ன அர்த்தம்? பின்னால நடக்க போற ஒரு காரியத்தை அதுதான் அடையாளம்னு இப்ப கொடுக்குறாரு. ஸோ ஃபன்னினோ, ரொம்ப ரியலா ரொம்ப வேடிக்கையான ஒரு இது. இப்போ நான் மோச இடத்துல இருந்திருந்தேன்னா இது குழப்பமா தான் இருந்திருக்கும். ஐயோ, நிஜமா வந்துருவோமா அப்படின்னு. பட் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஈவெண்ட்டை முன்னாலேயே சொல்லி அது நடக்கும் பாரு, அதுதான் ப்ரூஃப் அப்படின்னு கொடுக்கறது. ஆர் காட் டஸ் தட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ நிஜமாவே வருவாங்க. டியூட்ரானமி 4:9ல மவுண்ட் சினாய்க்கு அடியில் தானே வராங்க. சினாய் மலை அடிவாரத்தில் தான் தங்கி இருந்து காட் டாக்ஸ் டு தெம், லா கொடுக்கறது, லெவிட்டிகஸ் நடக்கிறது அங்கே தான், டேபர்நாக்கிள் கட்டுறது அங்கே தான், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறது அங்கே தான், அங்கே தான் கோல்டன் காஃப் அது பண்ணதும் இல்லை, அந்த குட்டி கண்ணுக்குட்டி பண்ணி வர்ஷிப் பண்ணுவாங்களே அதுவும் அங்கதான். இதெல்லாம் பண்றதும் அங்கதான். ஆனா இங்க வராங்க. தே வில் ஆல் கம் பேக் ஹியர். அப்போ பின்னால நடக்க போற ஒரு காரியத்தை இப்ப சொல்லி அதுதான் அடையாளம், அதுதான் உனக்கு சைன் அப்படின்னு கொடுக்குற காட் ஆர் காட். ஓகே, ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் ஆக்சுவலா பைபிள்ல மாறவே இல்லை. பின்னால நடக்க போற ஒரு காரியத்தை முன்னாலேயே சொல்லி அதுதான் அடையாளம், அதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ற ஒரு காட். பிகாஸ் இஸ் ஆல்ஃபா ஒமேகா. அவருக்கு டைம் கணக்கே கிடையாதே. அதனால அவர் நமக்கு விளங்குறதுக்காக சொல்றாரு. அப்போ பின்னால நடக்கும்போது வி வில் ரியலைஸ், ஓ காட் டோல்ட் நோ, அப்போ இது நிஜமாவே ரியல் காட் அப்படின்னு விளங்குறதுக்காக ஹீ இஸ் டூயிங் திஸ். ஐசையா 7:14 தெரிஞ்ச வசனம் இல்லையா? கிறிஸ்மஸ் வசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்.
எப்போ அங்க ஐசாயா காலம் ஒரு 700 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னன்ட்டு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதுதான் அடையாளம். பின்னால நடக்க போறத முன்னால ஒரு ராஜா கிட்ட ஐசாயா சொல்வார். ஓகே, அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்வாரு. ஸோ இந்த 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 பாஸ்ட் ஃபியூச்சர் வசனங்கள் ரொம்ப காமன். அதே தான் நமக்கும் அப்ளிகபிள். இதெல்லாம் ட்ரூ ஆயிருச்சு. சினாய் மலையில வந்து அவங்க பார்த்துட்டாங்க கடவுளுடைய ஒர்க்க. இதே மாதிரி நிஜமாவே ஒரு வெர்ஜினுக்கு பேபி பிறந்து இம்மானுவேல்னு பேர் வச்சு நம்ம அதை பார்த்துட்டோம். ரைட், வி நோ. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. நடக்காம இருக்கிற காரியங்களும் உண்டு இல்லையா? ரெவலேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி கிங்கா வருவாரு, ரூல் பண்ணுவாரு, ஜட்ஜ் பண்ணுவாரு, காட் பண்ணுவாரு. புது உலகம் ஒன்று வரப்போகுது. அவருடைய உண்மையான பிலீவர்ஸ் அவரை வர்ஷிப் பண்ண போறோம். எல்லாரும் ஒண்ணா இருக்க போறோம். தட் இஸ் ட்ரூத். அது இருக்கு. நடக்க போறத அவர் அடையாளமா கொடுத்துட்டார். ஸோ இவ்வளோ காரியங்கள் உண்மையா நடந்துச்சுன்னா இதுவும் நடக்கும். திஸ் இஸ் த ப்ரூஃப் இல்லையா? ஸோ த ப்ராமிஸ் கொடுக்குற காட், ரைட்? அண்ட் ஹி கீப்ஸ் அப் த ப்ராமிசஸ். எழுதுனதை சொன்னதை செய்கிற காட், ரைட்? ஆல் பீப்புள் வில் வர்ஷிப் ஹிம் அப்படின்ற பாயிண்ட். ஓகே, ஸோ இன்னும் கூட இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் ஹேப்பனிங் அப்படின்னு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று உண்டு. ஸோ தட் இஸ் மோர் ஒரு பயம் கொடுக்குற ஸ்கேரி இல்லையா? அதை விட்டு தப்பிக்க வேண்டிய ஒரு வி ஷுட் ட்ரை டு அதுலேருந்து தப்பிக்கணும், எஸ்கேப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் நமக்கு. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டை கட்டாயம் வார்ன் பண்ணுவார். ஷுவர்லி காட் டெல்ஸ். ஓகே, ஆமோஸ் 3:7 பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். எவ்வளோ கிரேட். ஸோ ஹி வில் நாட் டூ எனிதிங் வித்தவுட் டெல்லிங். தட் இஸ், ஐ மீன், கிரேட் காட் சொல்லிட்டு செய்யணும்ட்டு இல்லை. பட் மனுஷரோட சம்மந்தப்பட்ட விஷயம்னா, நம்ம லைஃபோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னா, ஹி ஆக்சுவலி டெல்ஸ் அஸ், இதெல்லாம் நான் செய்ய போறேன், டேக் கேர், பி கேர்ஃபுல், பிஹேவ், அதெல்லாம் இருக்கு இல்லை? ஸோ ஹி டெல்ஸ் இது இந்த ஸோ இதே மாதிரி தான் இப்போ மோசே வெளியில கூட்டிட்டு வர போறாருன்னா, அங்க இவ்வளவோ பிளேக்ஸ் வரப்போகுது. தலைப்பிள்ளை சங்காரம் நடக்க போகுது இல்லை? எல்லாம் நடக்க போகுது. அப்போ வார்ன் பண்ணவே இல்லையா எஜிப்ஷியன்ஸ்க்கு? பாவம், அவங்கெல்லாம் பாவம் தானே அப்படின்னு நினைக்கலாம். காட் டெல்ஸ் மச் பிஃபோர். பர்னிங் புஷ் டைம்லயே காட் வில் டெல், இதெல்லாம் நடக்கும், ஃபேரோ கேட்க போறதில்ல அப்படின்னு இப்பவே சொல்லிடுவாரு. வேர்ஸ் 4:22-19 இருந்தே இருக்கு. ஓகே, நீங்க பாருங்களேன். இஸ்ரேல், நான் உங்களை வெளியில கூப்பிடுவேன், ஃபேரோ சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரு. என்னப்பா? ஓகே ஓகே, ஃபேரோ விட மாட்டாரு. நான் எவ்வளோ கூப்பிட்டாலும், நீங்க வாங்க, வெளியில வாங்க, சர்வ் பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் விட மாட்டாரு. அப்புறம் நான் என்னோட மைட்டி ஹேண்ட்ல நிறைய ஐ வில் ஷோ ஹிம் பிளேக்ஸ் அண்ட் எவ்ரி திங்னு சொல்லிட்டு தான் நடக்கும். அதுக்கப்புறமே நடக்கும். ஸோ ஹீ கீப்ஸ் டெல்லிங். ஸோ எனி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டல் காரியங்கள் ஹீ டெல்ஸ். சோதோமுக்கு டிஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி ஏப்ரஹாமுக்கு தெரியும் இந்த மாதிரி சோதம் அழிய போகுதுன்னு. அதனால தான் நெகோஷியேட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அவரு. ஆர் நோவா பேழை கட்டுறதுக்கு முன்னால ஏர்த்துக்கு இந்த மாதிரி அழிவு வரப்போகுதுன்னு நோவா அதனால தான் ப்ரீச் பண்ணுவாரு. யூ ரைட்? ஸோ ஹி ஆல்வேஸ் டெல்ஸ், ஹி டெல்ஸ் அண்ட் டெல்ஸ். நமக்கு ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்க போற காரியத்தையும் ஹி ஹஸ் டோல்ட். டேனியல்ல ப்ராஃபசிஸ் இருக்கு, ரெவலேஷன்ல இருக்கு, ஜீசஸ் சொன்னாரு இருக்கு இல்லையா? ஸோ வி ஆல்சோ நோ தட். ஸோ ஹி ஆல்வேஸ் டெல்ஸ். ஏன் சொல்லணும்? கிரேட் பிக் மைட்டி காட் ஏன் இந்த அற்ப மனுஷன்கிட்ட சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்யணும்? தேவையே இல்லை, கட்டாயம் தேவையில்லை. பட் ஹீ டஸ் பிகாஸ் ஹீ லவ்ஸ் அஸ். ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு ரிப்பென்ட். ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு அழிவுக்கு போக வேண்டாம், தப்பிச்சிருங்க, ரிப்பென்ட் பண்ணிருங்க, என்கிட்ட திரும்ப வந்துருங்க அப்படின்னு ஒரு அன்புனால கொடுக்குற ஒரு ஒரு இன்விடேஷன். அது அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவுட் ஆஃப் ஹிஸ் லவ்விங் கிரேஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஹி ஹாஸ் டு டெல். யா, and of course for his glory, right? So Moses meets Pharaoh.
ஓகே. அண்ட் வி ஆல் நோ த ஸ்டோரி. நமக்கு தெரியும் அதில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு. பட் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரில. ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ சம் பாயிண்டர்ஸ். ஓகே. ஸோ முதல்ல வந்து ஹீல் டெல், எங்களை அனுப்பு, எங்களுடைய காட், த காட் ஆஃப் த ஹீப்ரூஸ். ஓகே. எபிரேயருடைய தேவன், ஹீ இஸ் காலிங் அஸ் டு சர்வ் ஹிம். எங்களை வந்து வர்ஷிப் பண்ண சொல்கிறாரு. அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்னு தான் அப்ளிகேஷனே போடுறாரு. தட்ஸ் ஹவு ஹி ஆஸ்க்ஸ். அண்ட் யூ நோ வாட் ஹீல் டெல்? யார் இந்த கர்த்தர்? வை ஷுட் ஐ ஒபே ஹிம்? இவருக்கு இருக்குன்னு எகிப்தில் காட்ஸ்ன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இவங்க. ஸோ ஐ டோன்ட் நோ எனிபடி. வாசிக்கிறீங்களா தமிழில்? எக்ஸோடஸ் 5:2 and 5:3. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். ஆமாம், அதையும் வார்னிங்கையும் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ த ரீசன் வை காட் பிரிங்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட், ஏன் ஜட்ஜ் பண்ணுறாரு, ஏன் பனிஷ் பண்ணுறாருன்னா, ஸோ தட் எவ்ரிபடி வில் நோ ஹூ இஸ் கர்த்தர், ஹூ இஸ் லார்ட் தெரியறதுக்காக தான். ஓகே, சரி, ரைட். ஸோ வி நோ அந்த பிளேக்ஸ் வரிசையாக நடக்கும் இல்லையா? 10 பிளேக்ஸ் வர்றது தெரியும் உங்களுக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ரத்தமாக மாறும். ரத்தமாக மாறுச்சுன்னா அதில் இருக்க தவளையெல்லாம் வெளியில் தானே குதிக்கணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பிளேக். ஓகே, ரத்தமாக மாறுறது ஃபஸ்ட்டு பிளேக். தவளையெல்லாம் பயந்து போய் வெளியில் வந்துடும், அவங்க எல்லாரும் சாவாங்க. ஸோ அது செகண்ட் பிளேக், ரைட், தவளையாக வர்றது. அண்ட் தென் எல்லாம் அது செத்து போச்சுன்னா என்ன ஆகும்? பூச்சிலாம் வரும். ஸோ பூச்சிலாம் வர்றது தான் தேர்ட் பிளேக். ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்காக இந்த பேட்டர்ன் போட்டிருக்கு. ஓகே, ஸோ தரையில் இருக்கிற பூச்சி இப்போ காற்றுலையும் வர ஆரம்பிக்குது, ஃபோர்த்து பிளேக். ஓகே, அண்ட் தென் இவ்வளோ பூச்சிகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் அனிமல்ஸ்லாம் சிக்காவாங்க. ஸோ அனிமல்ஸ்க்கெலாம் சிக்னஸ் வர்றது ஃபிஃப்த்து பிளேக். வீட்டில் இருக்கிற அனிமல்ஸ் தானே, அவங்கெல்லாம் சிக்கானா மனுஷருக்கும் கொஞ்சம் அங்கங்கே ப்ராப்ளம் வரும். ஸோ அது சிக்ஸ்த்து பிளேக். இதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் வந்துருச்சுல்ல. ஸோ ஒரு ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு 6 பிளேக் ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, 7th, 8th, 9th பிளேக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ 7th பிளேக் வந்து ஹெயில் ஸ்டார்ம். ஹெயில்னா யூஸ்வலாக இட் இஸ் ஐஸ், பட் இது வந்து வித் ஃபயர் விழுது. அதுவும் விழுறது எப்படி? ஈஜிப்ஷியன்ஸ்க்கு மேலே மட்டும் விழுது, இஸ்ரேல் மக்கள் மேலே விழாமல். ஸோ இது இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் லெவலுக்கு வந்துருச்சு இல்லை? கொஞ்சம் நாட் நார்மல். நான் சொன்ன கதை மாதிரி சும்மா சயின்டிஃபிக் கதை உண்டாக்க முடியாது. தீஸ் ஆர் சூப்பர், ரியலி சூப்பர் நேச்சுரல். எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான், பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் கதை கட்ட முடியாது. ஐ கேன் நாட் மேக் அப் அ ஸ்டோரி. 8th வந்து லோக்கஸ்ட் வருது. இந்த லோக்கஸ்ட் வந்து தே ஆர் வெரி பிக். எல்லா க்ரீனாக இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒரு இது. இப்போ கூட ஆஃப்ரிக்காவில் அங்கங்கன்னு சிலது வரும், பட் வெரி ஸ்மால் பாக்கெட்ஸில். அந்த மாதிரி ஈஜிப்டில் ஒன்று ஜைஜான்டிக்காக பெருசாக வந்து அது வருது. 9th there is a darkness. அந்த டார்க்னஸ் எப்படியா? வெறும் லைட் இல்லாத டார்க்னஸ் இல்லையா? யூ கேன் ஃபீல் த டார்க்னஸ், ஏதோ திக்கா என்னமோ இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு டார்க்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க்னஸ். இது எல்லாமே ஒன்லி ஃபார் ஈஜிப்ட், நாட் ஃபார் இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல் மக்களோ இஸ்ரேலுடைய ப்ராப்பர்ட்டியோ அதிலெல்லாம் தெர் வாஸ் நோ ப்ராப்ளம். they had light, they did not have darkness. Okay, so this is really really amazing supernatural plagues. Okay, 7, 8, 9, 10 வந்து வேற மாதிரி ஒரு பிளேக். ஃபெய்த் இல்லாத எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு பிளேக் இல்லை? அது இஸ்ரேலாக இருக்கலாம், ஈஜிப்டாக இருக்கலாம். இஃப் யூ டென்ட் ஹேவ் ஃபெய்த், அந்த ரத்தம் போடாத எவ்ரிபடி, the first born dies. Okay, so this is the 10th plague. So 10 plagues வருது, இது நமக்கு தெரிஞ்சது. ஓகே, சும்மா just to remind. So now why is God doing these plagues? To show that the Lord Yahweh is God. Spelling mistake. Okay, so இதுல இன்னொரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு பிளேக்லையும் ஸோ ஃபஸ்ட்டு பிளேக் எடுத்தீங்கன்னா நைல் நதி ரத்தமாக மாறுதுன்னா, நைல் நதியை காடாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஈஜிப்ட் மக்கள். ஓகே, அப்போ
நைல் காடை அட்டாக் பண்ற மாதிரி. கரெக்டா? நீங்க வொர்ஷிப் பண்ற நைல் காடு, ரிவர் நைல் காடு இஸ் நத்திங். ஐ எம் மோர் பவர்ஃபுல்னு காட்டுறார். ஆர் வி கிளியர்? அப்படி ஒவ்வொரு பிளேகும் ஒவ்வொரு காட் ஆக்சுவலா. ஓகே. ஸோ நைல் ஒரு காடு, ஃப்ராக் ஒரு காடு, அந்த வண்டுகள் எல்லாம் ஒரு காடு, சாயில்ல இருந்து வர ஒரு காடு, ஃப்ளைஸ் ஒரு காடு, கேட்டில் ஒரு காடு, ஹெல்த் கொடுக்குற அந்த காடு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு காடு. ஸ்கைக்கு ஒரு காடு, லோக்கஸ்ட்டுக்கு கிரெயின்ஸுக்கு ஒரு காடு. கிரெயின் தானியத்துக்கு ஒரு காட்னா அந்த தானியத்தை சாப்பிட்ற ஒரு லோக்கஸ்ட் தான் கடவுள் அனுப்பிச்சாருல்ல. ஸோ அந்த காடு, அவங்களுடைய காட் ஆஃப் ஆல் காட்ஸ் வந்து சன் காட். கடைசி இது டோட்டல் டார்க்னஸ். அவரையே ஒழிச்சிட்டாங்க இல்லை? எப்படி காட் டஸ். ஸோ திஸ் இஸ் ரியலி நைஸ். ஓகே. ஸோ 10 பிளேகும் ஒவ்வொரு அவங்களுடைய எகிப்தின் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்த காட்ஸை அவர் காட் இஸ் அட்டாக்கிங் தெம். அது வசனத்துலயும் இருக்கு. எக்ஸோடஸ் 12:12 பாத்துக்கிறீங்களா? எக்ஸோடஸ் 12:12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியே செலுத்துவேன். நானே கர்த்தர். So he is attacking Egypt gods. கரெக்டா? ஓகே. காட்ஸ் ஆஃப் ஈஜிப்டை அட்டாக் பண்ணி he is proving a judgment. So God ஃபர்ஸ்ட் வந்து அவங்க காட் எல்லாம் தப்பான காட் அப்படின்னு காட்டி முடிக்கிறார். அப்புறம் அடுத்து அப்படி அவர் என்ன செய்ய போறாருன்னா, அவருடைய மகிமைய, அவருடைய க்ளோரிய இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவுல, எகிப்து மக்களுக்கு நடுவுல, எல்லா தலைமுறைக்கும், பூமியில உள்ள எல்லாருக்கும் காட் இஸ் காட், லார்ட் இஸ் காட்ன்னு கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிக்கிற மாதிரி இந்த பிளேக்ஸை பண்றாரு. ஓகே. இந்த பிளேகோட ரீசன்ஸ் அதுக்கும் வசனங்கள் இருக்கு. பைபிள் ரெடியா வச்சுக்கோங்க. எக்ஸோடஸ் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனா இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஏன் பிளேக்ஸ் வந்து எல்லாரையும் நான் வெளியில கூட்டிட்டு வரேன்? எகிப்தியர் பாவம். நோ நாட் ஃபார் தட் ரீசன். ஐயோ இந்த மக்கள் பாவம், அவங்களுக்கு விடுவிக்கணும் அப்படி இல்லை. எதுக்கு? நான் உங்களுடைய காடுன்னு தெரியறதுக்காக. ஈஜிப்ட்ல இருந்து இப்படி ஒரு பவர்ஃபுல் கிங்டம்ல இருந்து ஒரு ஸ்லேவ் கூட்டமா இருக்கிற நீங்க போர் தொடுத்து இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஒன்றும் இல்லாம நான் அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ண போறாரு இஸ்ரேல் மக்களுக்கு. ஐ ஆம் யுவர் காட். ஐ எம் ரிடீமிங் யூ ஃப்ரம் ஸ்லேவரி. அதுலேருந்து உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர தேவன் நான் தான், உங்களோடயே இருக்க போகிற காட் நான் தான் அப்படின்னு ப்ரூஃபுக்காக ஃபவுண்டேஷன் இல்லை, அந்த நாட்டுடைய ஃபவுண்டேஷனே இதுதான் அப்படின்னு தெரியறதுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியறதுக்காக இந்த காரியத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எகிப்து மக்களுக்கு தெரியணும்னு எங்கே சொல்கிறாரு? எக்ஸோடஸ் 7:5 நிறைய இடத்துல இருக்கு. இது 2 வசனம். எக்ஸோடஸ் 7:5. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். எகிப்தியருக்கு இப்ப தெரியும். இதே இது நான் ஃப்ரீடம் இந்த பிளேக கொடுத்து இஸ்ரேல் மக்களை வெளியில கூட்டிட்டு வரும்போது ஈஜிப்ட் ஆல்சோ வில் நோ, ஓ திஸ் இஸ் காட், ரியல் காட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா தலைமுறைக்கும் தெரிய வரணும் அப்படின்றத எக்ஸோடஸ் 10:2. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். சோ எதுக்காக ஃபாரோ இவ்வளோ நம்பிக்கையே வராம எவ்வளோ பண்ணாலும் he was so hard இல்லை, ஹார்ட் ஹார்ட்டட் ஆக்குனதுக்கு ரீசன் காட் இஸ் டெல்லிங் ஸோ தட் எதுக்காக நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்வீங்க, இந்த மாதிரி அமேசிங்கா இந்த காட் எங்களை கூட்டிட்டு வந்தாரு, இவ்வளோ பிளேகெல்லாம் வச்சு எங்களை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது ஜென்ரேஷனா ஐ ஆம் காட்ன்றது எவ்ரிபடி வில் நோ தட் ஐ ஆம் த லார்ட் இல்லை, அதுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. எல்லா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியணும்னு எப்ப சொல்வாரு? எக்ஸோடஸ் 9:16.
என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் ம். என் நாமம் பூமியில் எங்கும் ம். பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ம். ஸோ ஃபாரோவை எழுப்பி, மோசஸை எழுப்பி, இதெல்லாம் காரியமும் பண்ணதுக்கு ரீசன், ஹோல் வேர்ல்ட் ஷுட் நோ ஹூ இஸ் காட். அதுக்காக தான். ஸோ பிளேகோட ரீசன் வி நோ நவ் இல்லையா? காட் இஸ் telling the world that he is the one and true living God. அதுக்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாடம் அதான். அவர் கிரியேட்டர்னு ப்ரூவ் பண்ணுவாரு த்ரூ த பிளேக்ஸ். எப்படின்னா, ஸோ கிரியேஷன் ஞாபகம் இருக்கா? 6 days, ஃபர்ஸ்ட் 3 days செப்பரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே லைட் அண்ட் டார்க்னஸ் செப்பரேஷன், செகண்ட் டே ஃபர்மமெண்ட், ஃபர்மமெண்ட் தமிழ் மறந்துட்டேன், தண்ணி மேலே தண்ணி கீழே அப்படின்னு ரெண்டா பிரிப்பாரு. அதுக்கப்புறம் ட்ரை லேண்டும் சீயும் பிரிப்பாரு இல்லையா? அந்த அந்த செப்பரேஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் 3 days. தேர்ட் டேலேயே ட்ரை லேண்டில் செடிலாம் வைப்பாரு. ஓகே, ஸோ தட் வில் ஹேப்பன். அதுக்கப்புறம் இந்த செப்பரேட் பண்ண எல்லா இடத்துலையும் வெவ்வேறு காரியங்கள் உள்ள வைப்பார். ஸோ சன் மூன் ஸ்டார்ஸ் வைப்பார், ஃபர்மமெண்ட் மேலே அனிமல்ஸ் க்ரீச்சர்ஸ் பேர்ட்ஸ், இங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் வைப்பார், லேண்ட் அண்ட் வாட்டரில் உள்ள மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இதில் வைப்பார். ஓகே, ஸோ இப்படி ஹி கிரியேட்ஸ் இன் 6 days இல்லையா? இப்போ பிளேக் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேகோட அட்டாக் வந்து நைல் நதி மேலே, ரிவர் மேலே, ரைட்? ஃபர்ஸ்ட் பிளேக். செகண்ட் பிளேகு தவளை மேலே. ஸோ இந்த க்ரீச்சர்ஸ், ஃபிஃப்த் டேயோட கிரியேஷன். தேர்ட் டே பூச்சிகள், அந்துகள், இதெல்லாம் இந்த தேர்ட் ஃபோர்த் டேஸில் வர க்ரீச்சர்ஸ் இல்லை, அந்த அந்த வரும். அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் சிக்காவாங்க. ஸோ அது ஃபிஃப்த் டே. அப்புறம் சிக்ஸ்த் டே மனுஷனுக்கும் சிக்னஸ் வரும். ஸோ அந்த சிக்ஸ்த் டே இந்த டேயில் நடந்த கிரியேஷனில் உள்ளது. அப்போ ஹி இஸ் ஷோயிங் ஐ எம் இன் கண்ட்ரோல் ஆஃப் த லோக்கஸ்டாக இருக்கட்டும், குட்டி பூச்சியாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், ரிவராக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படின்னு காட்டுறாரு இல்லையா? அது கிரியேட்டர் கையில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ செவன்த் டே தான் வேடிக்கையான ஹெயில் ஸ்டாம் விழுது வானத்துல இருந்து. ஸோ தட் ஷோஸ் இஸ் த செகண்ட் டே. எயித்து டே வந்து லோக்கஸ்ட் வந்து இருக்கிற க்ரீன் எல்லாத்தையும் அழிச்சிடும் இல்லை? எப்படி எப்படி ரிவர்ஸில் போகுது தெரியுதா பிளேகு? அந்த ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டே கிரியேஷன்லேருந்து அப்படியே இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தேர்ட் டே, செகண்ட் டே, லாஸ்ட் நைன்த் பிளேக் வந்து டார்க்னஸ். ரைட் அப் டு தட் எண்ட் போயிடுது இல்லை? ஸோ லைட் அண்ட் டார்க்னஸ் கிரியேட் பண்ண காட்ல இருந்து வந்துடுது. ஸோ கம்ப்ளீட்லி ஹி ஷோஸ் ஐ கேன் ரிவர்ஸ் கிரியேஷன். கரெக்ட் தானா? கிரியேஷனை உண்டாக்கவும் முடியும், I can reverse it also under control. Okay, so he does that, and that is fantastic. And ultimate creation, life, right? And life is what is the 10th plague. Yeah, ultimate creation. Okay, so we learned that also. So we learn he shows, he proves he is the creator God. He also shows வெறும் இந்த கிரியேஷன் மட்டும் இல்லை, உலக நடைமுறை இருக்கு இல்லையா? நம்மளுடைய ஃபைனான்சஸாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டுகளாக இருக்கட்டும், அது மேலேயும் யாருக்கு கண்ட்ரோல் இருக்கு? காட் ஹேஸ் கண்ட்ரோல். ஜஸ்ட் ஹேவ் அ லுக். ஓகே, இதான் நம்ம 10 பிளேக்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேக் நடக்கும்போது என்ன ஆகும்? எங்கேயோ தண்ணிலாம் இதாயிருச்சான் அப்படின்னோடனே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை? குளிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்கணும், பூமி நோண்டி தண்ணி எடுத்தால் க்ளீன் வரலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. இட் இஸ் அஃபெக்டிங் த ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, டே டு டே லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க நைல் நதியில் தான் போட்டில் எல்லா இடமும் ட்ராவல் பண்ணுவாங்க. அது ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கும். ரெட் கலரில் ரத்தமாக இருந்துச்சுன்னா அதில் போட்டில் போக கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஸோ தேட் வுட் ஹவ் பீன் அன் இஷ்யூ. ஸோ இப்படி ஒரு நார்மல் லைஃப்பில் ஒரு டிஸ்ரப்ஷன் வருது. ஒரு ஒரு நம்ம துபாயில் கொஞ்சம் மழை பெய்தோடனே நமக்கு ஒரு டிஸ்ரப்ஷன், ரைட்? அந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன் இஸ் கம்மிங். நான் ஃப்ராக் என்ன பண்ணுது? ஃப்ராக் பிளேக்ல வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. ஸோ இட் இஸ் தேர், உள்ள ரூம்ஸுக்குள்ள, பெட்டில், கிச்சன்லலாம் இருந்ததுன்னு இருக்குல்ல? ஸோ அந்த இரிட்டேஷன் வெளியில மட்டும் இல்லை, வீட்டில் பத்திரமா இருந்துக்கலாம்னு இருக்க முடியாது. இப்போ அது உள்ள வந்து தெர் இஸ் அ
டிஸ்ரப்ஷன் உள்ள வந்துருச்சு. ஓகே, ஸோ ஒரு அந்த டிஸ்கம்ஃபர்ட் அங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் அந்த அஹ், இது ஒரு பூச்சி இல்லை, நேட்டோ லைஸோ, அது ஒரு பூச்சி. ஸோ அதுகள் வரும்போது ஹெல்த்துகள் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். மனுஷர் முணங்கிட்டு இருந்திருக்கலாம் முன்னாடி, இப்போ உடம்பு அந்த அந்த மாதிரி இன்னும் பர்சனல் ஆயிருச்சு. இந்த டிஸ்கம்ஃபர்ட் வெளியில நடந்தது, வீட்டுக்குள்ள வந்தது, வீட்டுல இருந்து இப்போ பர்சனல் உடம்புக்கு மேலலாம் வர ஆரம்பிக்குது. கரெக்ட். ஸோ இட்ஸ் லிட்டில் மோர் பர்சனல் ஆயிட்டு வருது. இனிமேல் இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளைஸ். ஸோ பூச்சின்னு தட்டியும் விட முடியாது, பறந்துட்டு வேற வரும் அது. இப்போ இன்னும் ஒரு அன்அவாய்டபிள் டிஸ்கம்ஃபர்ட். கரெக்ட். இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் அ ப்ராப்ளம். நவ் எக்கானமியே அஃபெக்ட் ஆகும். எப்போ அவங்க வீட்டு கேட்டல்லாம் சுகமில்லாம சாகும்போது என்ன ஆகும்? டெஃபினட்டா இட் வில் அஃபெக்ட் தேர் ஃபைனான்சஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை, வீட்டில் உள்ள பணம் அது எல்லாமே நவ் இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம். வெறும் டிஸ்கம்ஃபர்ட் மாறி அன்னீசினஸ், அருவருப்பு, அதுகள் மாறி இப்போ அஃபெக்டே அடியே விழ ஆரம்பிக்குது. பணத்துக்கு இப்போ ஆடு மாடெல்லாம் செத்து போச்சுன்னா, உடம்பு அதுக்கு சிக்காயி செத்து போச்சுன்னா, இட் இஸ் அ ப்ராப்ளம். அதில் தானே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. பர்சனல் ஹைஜீன் வந்துச்சுன்னா, ஃபர்கெட் த எக்கானமி, லைஃப் டெத் இஷ்யூ வந்துடும் இல்லையா? நம்ம சுகமா இருக்கிறோமா, பத்திரமா இருக்கிறோமா, மற்றவங்கள டேக் கேர் பண்ணுறோமா, வயசானவங்க சின்னவங்க, அந்த இஷ்யூ மாறிடும். பணம் செகண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு. அது இன்னும் பர்சனல் ஆகுது பாருங்க. ஸோ அப்படி மோசமாயிட்டே வருது. இந்த ஹெயில் ஸ்டார்ம் வரும்போது எப்படி வயல்லலாம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்துலேயும் தீ வந்திருந்திருக்கும், அழிஞ்சு போக எவ்ரி சான்ஸ் இஸ் தேர், ரைட்? ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்போ கிராப்ஸு, சொத்துகள், ப்ராப்பர்ட்டி, அதுகளில் தெர் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ அந்த இஷ்யூஸ் எக்கானமிலே, அதுலேயும் சொத்து சுகங்கள்லேயும் ப்ராப்ளம். லோக்கஸ்ட் வந்துச்சா, இருந்த கிரீன் எல்லாம் போச்சு. பெரிய மரமோ சின்ன செடியோ ஆல் கிரீன் வாஸ் கான். இதுக்கெல்லாம் ஈஜிப்டோட பப்பைரஸ்லேயே ப்ரூஃப் இருக்கு. ஓகே, கிரீனே இல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க அவங்க. அப்போ அப்படி ஒரு ட்ரவுட் வந்துச்சுன்னா, ஹவுமன் ஒரு ஒரு தலைமுறையே எடுத்துரும் திரும்ப மேலே எழும்பி வர்றதுக்கு. இந்த கண்ட்ரி எப்படி இருந்துச்சு? த ரிச்சஸ்ட், லார்ஜஸ்ட், மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையர் இன் த வேர்ல்ட். அவ்வளோ தங்கம் புதைக்கிறதுக்கு அவங்க இஷ்டம் போல தங்கத்தை புதைச்சாங்கன்னா, அப்போ எவ்வளோ வச்சிருந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லை? they were ready to bury so much gold. So they had so much wealth. Look at their status. எங்க வந்து நிற்கிறது அந்த கண்ட்ரி. அண்ட் தென் டார்க்னஸ் ஃபார் 3 days. இந்த டார்க்னஸ் எதுக்கு? ஒரு அமைதி. எல்லாம் இழந்துட்டு எல்லாம் போச்சுன்னா இப்போவாது தெரியணும்ல, இதுதான் காட்னு வர்ஷிப் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் 3 days ஆஃப் கிரேஸ் டைம். இந்த டைம்ல எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? மோசஸோட திரும்ப வெளியில வந்திருப்பாங்க. யாரெல்லாம் whoever heart was touched, இல்ல whoever, இந்த ப்ரூஃப் பத்தலையா அவங்களுக்கு? பத்தல, ரைட்? ஸோ God gave them a chance to show, come back to me, worship me அப்படின்னு. he again waits to see. அதுக்கப்புறம் தான் மரணம். then only God touches the life. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி எப்படி இருந்த கண்ட்ரி என்ன ஸ்டேஜில் ஆயிட்டாங்கன்னு பாருங்க. ஐ திங்க் டு சச் அ லெவல் ஈஜிப்ட் மேலே வரவே முடியல அவங்களுக்கு. இதுக்கப்புறமே வரல. இதுக்கு முன்னால் இருந்தது தான் க்ளோரியஸ் கிங்டம். அதுக்கப்புறம் அவங்க அந்த அளவுக்கு கிரேட்டாக வரவே இல்லை. தே நெவர் வேர் ஏபிள் டு பிகம் கிரேட் டில் டுடே. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ ஜட்ஜ். ஸோ பிளேக்ஸுக்கு ரீசன் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஹீ ப்ரூவ்ட் ஹீ இஸ் காட் டு அட்டாக் ஆல் காட்ஸ். ஹீ ஷோட் ஹீ இஸ் த கிரியேட்டர் காட், ரைட்? அண்ட் தென் ஹீ ஷோட் ஹீ இஸ் த மாஸ்டர் ஓவர் எவ்ரிதிங். ஹீ இஸ் த சாவரன் காட். He can attack anything you want, from comfort and uneasiness to your economy to life. எல்லாம் கடவுள் கையில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாரு. And all this why is he doing?
so that he is glorified in Israel, in Egypt, and in the world. Okay? Okay. Also, the plagues were a judgment. Okay? ஒரு அதுவும் கூட தன்னை வர்ஷிப் பண்ணாதவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கும் இது ஒரு காரணம், இது ஒரு ரீசன் இல்லை. திஸ் இஸ் த திங். ஆல் இன்கம் வாஸ் ஹிட். வயலாக இருக்கட்டும், கேட்டலாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாம் போச்சு. ஓகே, இட் ஆல் வென்ட் டோட்டலி டவுன். ஓகே, அப்படி இருந்த கண்ட்ரி கடைசியில் ஆர்மியும் போயிடும் இல்லை, ஞாபகம் இருக்குல்ல, அந்த C2 இருக்கும் போது அதுவும் போச்சு. ஓகே, ஆல் திஸ் காட் ஹேட் டோல்ட் லாங் டைம் பேக். அந்த பர்னிங் புஷ்ல நான் அப்பவே சொன்னேன்ல, எக்ஸோடஸ் 3 வாசிச்சு பார்க்குறீங்களா? தமிழில் வந்து ஐ திங்க் 1920. எக்ஸோடஸ் 3. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அதான் 20 இல்ல, 19. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமே கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். God knows இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி Pharaoh is not going to send. அதனால Pharaohோட ஹார்டா இருக்கும். and then I will bring you all out. Okay, so இதெல்லாம் pre-warned, முன்னாடியே சொல்லிட்டு தான் God is now doing it. Okay, right. So in the 10 plagues வந்து judgment, definite judgment. யாரு whoever is not a believer, எங்க பிலீவ் பண்றாங்களோ ஃப்ரம் அந்த நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 6 பிளேக்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. 7, 8, 9க்கு was சூப்பர் நேச்சுரல், வாஸ் டிஃப்ரெண்ட். அப்போ பிலீவர்ஸ் வில் நாட் பி அஃபெக்டட், அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு இல்லை. ஸோ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் த சேம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் விச் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் த எண்ட் டைம்ஸ். பிற்காலத்தில் எண்ட் டைமில் ஐ பிலீவ் சர்ச் இருக்காது. சர்ச் ஜீசஸ் பிலீவிங் பீப்புள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ராப்சரில். மீதி நம்பாத மக்கள், இதே மாதிரி யாரு பிலீவர் யார் பிலீவர் இல்லாமல் இருக்கிற மக்கள், கடவுள் திரும்ப இதே மாதிரி பிளேக்ஸ் அனுப்பி ஹீ இஸ் காட்னு திரும்ப காட்டுவார். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ லுக். ரெவலேஷனில் அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து 7 தமிழ் தெரியல, பாட்டில்ஸ், ட்ரம்பெட்ஸ்ன்னு வரிசையாக வரும், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, தெரியும் கட்டாயம். அதை ஊற்றுவாங்க, ஒன்னொன்னும் ஆங்கரில் வர பிளேக். ஓகே, கடவுளுடைய கோபத்தினால வர பிளேக். ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ எப்படி இதே தான் அப்பவும் வரப்போகுதுன்னு பாருங்க. செகண்ட் ட்ரம்பெட்ல தண்ணிலாம் ரத்தமாக மாறுறது இருக்கு. அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த பாட்டில் வயல்னு இருக்கும், அதை ஊற்றும் போது வர்றதும் தண்ணியை ரத்தமாக மாற்றுறது. இது புதுசு இல்லை. இப்போ இந்த பனிஷ்மெண்ட், இந்த பிளேக் ரெவலேஷனில் வந்தால் அது இட் இஸ் நாட் நியூ. நமக்கு கேள்விதான் பட்டிருக்கோம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மாதிரி பார்த்தது, இட் இஸ் இன் தேர் ஹிஸ்ட்ரி, அவங்க கண்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம். ஓகே, அப்போ இதெல்லாம் இஸ்ரவேலை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் டூல் பை காட். திரும்ப டிசிப்ளின் பண்ணி திரும்ப ஞாபகப்படுத்தி, அந்த பாஸ்ட் ஃபியூச்சர் சொன்னேனே அதே மாதிரி பின்னால நடந்ததை திரும்ப நடத்தி அவர் ஞாபகப்படுத்தி சொல்வார் தட் ஐ எம் காட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பூச்சிகள், தவளைகள், இதுகள்லாம் அந்த 6வது பாட்டிலில் இருக்கும். அப்புறம் பெஸ்டிலன்ஸ் வரும்போது அந்த ஒரு நோய் ஒன்று வரும், அந்த ஹார்ஸ் வரும்போது. ஓகே, ஸோ அந்த டைமில் சீலை திறக்கும் போது, ஓகே, அது சீல் திறக்கும் போது, அப்புறம் 5th பாட்டில் வரும்போது இந்த வியாதி வரும், பாயில்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ட்ரம்பெட்டில் திரும்ப இதே மாதிரி ஹெயில் ஸ்டாம் திரும்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் ரெவலேஷனில். ஓகே, 7th பாட்டில்லையும் அந்த ஹெயில் ஸ்டாம் இருக்குது. 5th ட்ரம்பெட்டில் பெரிய லோக்கஸ்ட் வரும்ன்ட்டு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் சாப்டர்ஸ் வச்சுருக்கேன், இப்போ வாசிக்க வேண்டான்னு பார்க்குறேன். அதே மாதிரி 4th ட்ரம்பெட்லேயும் there is darkness which is expected. So you can expect, yeah, we can expect same plagues திரும்ப happen பண்றதுக்கு there is chance இல்லை, there is surety. கடவுள் இதே தான் திரும்ப ரீப்ளே பண்ண போறாரு, ஆனால் பிகர், மச் பிகர் ஸ்டைல். முதல்ல பண்ணது only between Egypt and Israel, இப்போ வேர்ல்டு வைட் நடக்கும். ஓகே, டு ஷோ
he is God. இதே reasons to show he is God, to show he is the creator, to show he is the sovereign God. எல்லாத்துக்குடைய கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. And also to judge, to punish. ஓகே, நான் பிலீவர்ஸை பனிஷ் பண்றதுக்காகவும். ஸோ இதே காரியங்கள் திரும்ப நடக்க போகுது, which is very interesting. ஓகே, ஓ இன்னைக்கு அவ்வளோதான். எனிதிங் எல்ஸ்? வசனம் வாசிக்கலாமா? இல்லாட்டி டைம் கொஞ்சம் ஒரு 5 minutes இருக்கு. யூ வாண்ட் டு ரீட் த வாசிப்போம். வாசிக்கலாமா? சரி, அப்போ வாசிக்கலாம். நான் டைம் இல்லைன்னு நினச்சேன். ஸோ ஓகே, வில் ரீட். ரிவர்லாம் ரெட்டா, ஐ மீன் ரத்தமாக மாறுறது செகண்ட் ட்ரம்பெட்டில் இருக்கு. ரெவலேஷன் 8 verses 8 and 9. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியா எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரம் 1/3 இரத்தமாயிற்று. நைல் நதி மாதிரியே. ஓகே, அங்க தமிழ் எழுதி வச்சிருக்கேன். எக்காலம் தேவனுடைய கோப கலசம். ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் 9 வந்து சமுத்திரத்தில் இந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. எக்கானமி அஃபெக்டட் வரும், எல்லா இடத்துலயும் வரும். ஓகே, இன்னும் திரும்பவும் ரத்தம் வர்றது அந்த ரெவலேஷன் 16ல. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் ரத்தமாயின. ஓகே, சோ அந்த ஒரே ஒரு டவுட். இதுல செத்தவனுடைய ரத்தம்னு போட்டிருக்குல்ல, அப்ப அது என்ன திக் ஆயிடுமா? ஐ டோன்ட் நோ. செத்தவனுடைய ரத்தம் வந்து I have சிஸ்டர், செத்தவனுடைய ரத்தம் வந்து உறைஞ்சு போயிடும். உறைஞ்சு போயிடும். I don't know. ஆமா, உறையிறப்ப அது திக்காயிடும். உயிர் போயிடுச்சுனாலே, அந்த பிளட் சர்க்குலேஷன் நின்னு போயிடுச்சுனாலே அந்த அப்படியே சில்லுன்னு உறைஞ்சு போயிடும். I believe I will not be there. I believe I'll be when by the time. No, just to know. See, without இது தெரியாம செத்தவனுடைய ரத்தம்னு எதுக்கு போட்டிருக்க? இல்ல, I don't know. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்குன்னா அதுக்கு அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம்ல. இருக்கு, ஆமா. அதனால கேட்டேன். ஆமா. So I'll try to find out. So because I believe in the rapture and I believe God will not allow by his grace for the church. Church na yaru? Jesus believers இல்லையா? அவங்க இந்த இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுவாங்கன்னு பண்றதுல இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. ஈனோக் எப்படி பிஃபோர் த ஃப்ளட் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? அது ஒரு பேட்டர்ன். சிமிலர்லி த சர்ச் வில் பி டேக்கன் அப். இந்த மாதிரி ஒரு பயங்கரங்களை பார்க்க விட மாட்டார். லைக் வி ஆர் வித் ஜீசஸ் வென் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த ஹேப்பனிங் எப்போ யாருக்கு நடக்கும்? ஜீசஸை அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு God is showing who is God. எப்படி ஈஜிப்டுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நான் தான் காட், உங்களோட ஆயிரக்கணக்கான காட்ஸ் இல்ல, ஐ ஆம் த ட்ரூ காட்னு காட்டுறாரு இல்லையா? அந்த பாடம் தான் அப்ப திரும்ப நடக்குது. ஸோ தோஸ் ஹூ பிலீவ் இந்த he gave us a way out, இல்ல ஒரு எஸ்கேப் ரூட் கொடுத்துருக்காரு ஜீசஸ் அண்ட் த கிராஸ். அப்போ அந்த இதை நம்புறவங்க will not go through this, we will go be out. ஸோ ரெவலேஷன் புக்கு வாசிச்சிங்கனாலும் ப்ளீஸ் நோட், அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல தான் சர்ச் 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 சர்ச்னு வரும். அதுக்கப்புறம் எல்லாம் வர காரியங்கள் எல்லாம் ரெஃபரன்சஸ் டு ஓல்டு இஸ்ரேல். இதெல்லாம் எங்க? ஓல்டு இஸ்ரேல், பழைய இஸ்ரேல் காலத்துல நடந்த காரியங்கள். அங்க போயிடும். சர்ச்சுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். திரும்ப சர்ச் எப்போ வரும்? திரும்ப லாஸ்ட் சாப்டர்ஸ்ல 1920ல திரும்ப வருவோம். ஏன்னா திரும்ப we are coming back with Jesus to earth. ஸோ அந்த டைம்ல திரும்ப we are back again. ஸோ இந்த இடப்பட்ட பனிஷ்மெண்ட், கடவுளுடைய கோபத்தின் வருஷங்கள்ல I very strongly believe we will not be there.
ஓகே, இது என்னோட பிலீஃப்ஸ். அதனால நான் என்ன அறியாம டீட்டெயில்ஸுக்குள்ள போற பழக்கம் கிடையாது. ஆனா ஐ லைக் டு see the மேப்பிங். ரெவலேஷன்ல எப்படி நான் சொல்றேன்ல, இந்த 4th சாப்டருக்கு அப்புறம் ஃபுல்லா ஓல்டு இஸ்ரேல்னு சொல்றேன். இஸ்ரேல் காலம், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய காரியங்களா வரும். யூ cannot லிங்க் இட் வித் எனி நியூ டெஸ்டமெண்ட் ஹேப்பனிங்ஸ். எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயா வரும். ஏன்னா இட் இஸ் லைக் mostly for the Jews to know and come back to God, to realize he is God. அது ஜூஸை டிசிப்ளின் பண்ணியே தான் கூட்டிட்டு வருவார் அவர் திரும்ப திரும்ப. அந்த பேட்டர்ன் இது. அதனால நான் பண்றதில்ல. அதனால ஆமா, ரத்தம் எந்த திக்னஸ்ல இருந்ததுன்னு ரொம்ப கண்டுக்கல நான். ஓகே. ஓகே, ஓகே. சிஸ்டர், நீங்க மீனை கூட பாருங்க, ஃப்ரெஷ்ஷா வெட்டினீங்கன்னா நல்ல ரெட்டிஷா இருக்கும். ஆனா அது கெட்டு போய் செத்ததுக்கு அப்புறம் நீங்க அத உள்ள இருக்கிற ரத்தத்தை பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும். அதுதான் வந்து it is applicable to human beings also. சரி, ஓகே. அக்கா, குட் லக் வித் தி டெட் ஃபிஷ். சாந்திகா. ஓகே. ஸோ இந்த ஃப்ராகு, லைஸு, ஃப்ளைஸ் எல்லாம் நிறைய இடத்துல வரும். ஓகே, ரெவலேஷன் அந்த கோபக்கலசத்துல இருக்கு. 6th கோபக்கலசம், ரெவலேஷன் 16 verses 13-14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ஓகே, ஓகே. ஸோ ஒரு மாதிரியா ஒரு 3 வருது. ஓகே, தட் இஸ் தட். அண்ட் தென் இந்த ரெட் சீலை உடைக்கும் போது வர்றது, பெஸ்டிலன்ஸ் இன் 4th சீலை உடைக்கும் போது, ரெவலேஷன் 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சிக்னஸ்னால. ஓகே. 5th கலசம், ரெவலேஷன் 16. verses 2 and 11. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அந்த புண்ணு தானே இதுவும். ஓகே. 11th verse. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இதான் பாயிண்ட். சோ இவ்ளோ பார்த்தாலும் தேர் ஒன்லி கடவுளை திட்டதான் செய்யறாங்களே ஒழிய ஓ இது காட் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அப்ப கூட யூ see that வெளியில அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் போய் எக்கானமி கொஞ்சம் குறைஞ்சு பர்சனல் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் வரும்போது தூஷிக்க தான் செய்யறாங்க. They don't, the reason why God is doing this is to show he is God. But the strong unbelievers அப்போ தேவனை தூஷிக்க தான் செய்வாங்க. They don't bow down. They don't fall on their knees. They don't realize who is God. அப்பனா அவங்களுக்கு அழிவு தானே. You can imagine. Think from God's point of view. கிரேஸ் 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 கொடுத்துட்டே வராரு. உடனேயும் பனிஷ் பண்ணல. 2வது சான்ஸ், 3வது சான்ஸ், 4வது சான்ஸ், எத்தனை சான்ஸ். அப்பமும் தூஷிக்க செய்தா definitely they'll be punished. They will be under Satan. Okay. Hail and fire, first trumpet, Revelation 8:7. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று. பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது.
அதனால் சமுத்திரம் 1/3 இரத்தமாயிற்று. அதுலதான் ரத்தமும் வரல. ஆமா. பட் அது இந்த ஹெயில் ஸ்டார்ம். செவன்த் கலசம், ரெவலேஷன் 16:21. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதா இருந்தது. இந்த இந்த அந்த ஒவ்வொரு ஹெயில் ஸ்டோனும் ஒரு தாளந்து வெயிட்னு போட்டிருக்குல்ல, அந்த தாளந்து வெயிட்ல ஒரு ஸ்டோன் இருந்துச்சுன்னா கார் சைஸ் இருக்கும். அப்ப கார் சைஸ் கல்லுகள் விழப்போகுது. அவ்வளோ பெருசா விழப்போகுது. ஓகே. எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க தமிழ்ல வாசிக்கும் போது இந்த ரெவலேஷன் 6:8 வாசிச்சீங்கல்ல, இந்த 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 போர்ஷன், இந்த அதுல வாதைன்னு இருந்துச்சா? தெரியல, நான் தமிழ்ல கவனிக்கல. ஆனா ஐ ஹேட் அ டவுட். இல்ல ரெவலேஷன் 6:8ல வாதை இல்லைன்னு. இல்ல வாதை இல்ல. எதுல இருக்கு? 9ல இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு, ஃபேமின், பிளேக் அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க வாசிக்கும் போது இல்லைன்னொடனே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஸோ எதுல இருக்கு? 6:9ல இருக்கா, 7ல இருக்கான்னு பாருங்களேன். அதான் டிசீஸ் ஃபார் லைஃப் ஸ்டாக். அதுக்காக தான் அந்த வசனம் எடுத்தேன். அதனால தான் ஐம் செக்கிங். 8ல வந்து பாதாளம், பட்டயம், பஞ்சம், சாவு தான் இருக்கு. பஞ்சம் இருக்கு. பிளேக் இல்லையா? பிளேக் இங்கிலீஷ்ல பிளேக் இருக்கு. பிளேக்ன்றது என்னது தமிழ்ல? அதான் வாதை. வாதை. வாதை வாதை. தானே. அப்ப இருக்கணுமே. I don't know. Okay. So that's why I have taken that verse and இதுல வந்த மாதிரி இல்ல. So I was a little confused. Okay. Right. Let's continue. Locusts. Locust பயங்கரம், ஒரு சாப்டரே இருக்கும். 5th trumpet, Revelation 9. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலா அந்த லோக்கஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்னும் வாசிச்சு பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெட் பயங்கரமா இருக்கும். ஓகே. ஸோ ஆமா, அது வேற. பட் காட் இஸ் பிரிங்கிங் தீஸ் பேக் டு மெமரி. எனக்கு அப்படிதான் தோணும். புதுசா ஒரு பேர் எழுதியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு க்ரீச்சர் வரும் அப்படின்னு எழுதியிருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக இந்த பிளேகை ஒட்டி ஒட்டி வரும். எதுக்கு? என் பிளேக் வந்தனால கடவுள் என்னெல்லாம் பாடங்கள் கற்பித்தாரோ சேம் பாடங்கள் அப்ளிகபிள் இன் ரெவலேஷன் டைம் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம் இல்லை? அப்படி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஓகே. டார்க்னஸும் வந்தது. சாரிப்பா, 4th trumpet, ரெவலேஷன் 8:12. 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருள் அடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. I know, so scary. So I think the point is clear. Okay, our God is a promise keeping God. Okay, அவர் கொடுத்த மெயின் ப்ராமிஸ் மெசையா ப்ராமிஸ் பார்த்துட்டே வரும். ஆனால் மோசஸ் லைஃப்ல when he's creating இஸ்ரேல் வேற விதத்துல ஹீஸ் டீலிங் வித் த ப்ராமிசஸ். ஓகே, வேற விதம்னா அவங்களுக்கு அந்த அந்த குறுகின டைமுக்குரிய ப்ராமிசஸ் அண்ட் இது நிறைய வருது. லைக் மோசஸ் லைஃப்ல பார்த்தோம் அவருடைய ப்ராமிஸ் எப்படி அவர் கீப் அப் பண்றாருன்னு. we are also seeing the pattern, எப்படி விடுவிக்கிறாங்க இந்த பீப்புளை ஸ்லேவரியில இருந்து, எதுக்காக இந்த மாதிரி வினோதமா அமேசிங்கா மிராக்குலஸா ஃபண்டாஸ்டிக்கா பண்ணி இவங்களை கூட்டிட்டு வராருன்றதுக்கும் ரீசன் பார்த்தோம் இல்லை? ரிமெம்பர், டோன்ட் ஃபர்கெட், அவருடைய க்ளோரி இஸ்ரவேலுக்கு தெரியணும், ஈஜிப்டுக்கு தெரியணும், உலகம் ஃபுல்லாக தெரியணும், ஆல் ஜென்ரேஷன்ஸுக்கு தெரியணும். அதுக்காக இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாரு. 1. நம்பர் 2, இந்த ஆக்ட்ஸும் மீனிங்லெஸ் ஆக்ஷன்ஸ் கிடையாது, மீனிங்லெஸ் காரியங்கள் கிடையாது. ஒன்னொன்னுக்கும் மீனிங் இருக்கு. ஒரு மீனிங், எகிப்து காடெல்லாம் ஒரு அட்டாக்ட். நம்பர் 2, he is the creator அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு கிரியேஷனை ரிவர்ஸ்ல கொண்டு போவார். நம்பர் 3, he is proving that he is the sovereign God. எக்கானமியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இட் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். நம்ம கம்ஃபர்ட்ல இருந்து எல்லாம் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல்னு ப்ரூவ் பண்ணார்.
And then the last thing, of course, he is judging the non-believers. And இதே pattern தான் ரெவலேஷன்லயும் வருது. Okay, so that was the gist of today. All right. So praise God for today. வேற எதுவும் ஓகே மேம், தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, ரொம்பவே டைம். இத்தனை நாளும் ரெவலேஷன்ல இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியாது. The whole revelation is connected to Old Testament. You can அப்படியே ஒவ்வொரு வினோத காரியத்தையும் you can link it with the Old Testament. That is the ஆமா, Bible explains Bible. Make sense? வெளியில இருந்து you don't have to take any other explanation. It explains itself. சிஸ்டர், எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் பிஎஸ்எஃப்ல இதுதான் வெளிப்படுத்தின ரெவலேஷன். ஆமா, தெரியும். ரொம்ப நல்லா, இது ஒரு பெரிய ஆமா டீப் அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பஸ்ட் இன்சைட் கொடுத்ததுனால ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஆக்டிவா. God's grace. Thank you sister. Okay, let's pray. வேற எதுவும் கமெண்ட்ஸ் இருக்கா? We'll pray. பிரேமா. Okay. Loving and wonderful God, Lord, we are amazed by your consistency, Father, by your unchanging faithfulness. How you have been so kind and patient with mankind, Father, that you're continuing to talk to us. You're continuing to reveal to us how great God you are. Lord, for each and every lesson, we thank you, Lord. For each and every truth where our eyes are opened, we praise you, Father. This is not just for knowledge's sake, Lord, but help us, Father, to submit ourselves, to make ourselves humble and small and glorify you, Lord, in our lives, to make you big in our lives, to you being the center of our lives. Teach us, Father, while we learn these lessons. May our lives be useful for you, Lord. May you find it pleasing, Father God. May our wills be suppressed and your will be done. May your purpose always be done, Father, in our lives. Lord, thank you, Lord, for blessing this hour. Thank you, Lord, for each member who's listening to this, Lord. Help us, Father, to continue it. In Jesus' wonderful name, I ask. Amen. Amen. Thank you, Pamela.